முக்கிய செய்திகள். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் அமட்டன்குளம் இருளர் குடியிருப்பு பகுதிக்கு 24,63,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் அமட்டன்குளம், மணவழி, கொண்டாரெட்டிப்பாளையம் ஆகிய கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை போக்கும் விதமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். தொடர்ந்து கோணிச்சம்பட்டு குளக்கரை வீதிக்கு 26,50,000 ரூபாய் செலவில் சாலை அமைத்தல், கோணிச்சம்பட்டு ராஜவாய்க்கால் இருளர் குடியிருப்புகளுக்கு 8,30,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைத்தல் பணிக்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், கலையபெருமாள், தமிழ்மணி மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் காவலர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் காவலர் அணியும் பத்திரிகையாளர்கள் அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மைதானத்தை திறந்து கிரிக்கெட் போட்டி துவக்கி வைத்தார். 8 ஓவர்கள் கொண்ட இந்த ஆட்டத்தில் முதலாவது களமிறங்கிய எழில்குமார் காந்தி தலைமையிலான பத்திரிகையாளர் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து 74 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையிலான காவலர் அணி 6.5 ஓவர்களில் 79 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காவலர் அணிக்கு டிஜிபி ஷாலினி சிங் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் பத்திரிகையாளர் அணிக்கும் ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கமளித்தனர். காவல்துறை அணியில் ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், திரிபாதி உள்ளிட்ட அதிகாரிகள் விளையாடினர். மேலும் மூத்த பத்திரிகையாளர்கள் துரைசாமி, உதய் நாராயணன், போக்சோ ராஜா, குருஸ்தானம், காதர் போட்டி ஏற்பாடு செய்த காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ்மாறன், லட்சுமி நாராயணன், சாய் சுதாகர், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன், வள்ளி, மாலதி, அருண்குமார், பிரகாஷ், செல்வம், வீரமணி, முனுசாமி, பாக்யா, உமா மகேஸ்வரி, உமாசங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார்.
புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்த பிரபல பாடகர் மனோ புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனம் செய்தவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகரை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பாடகர் மனோவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் அவசரமாக மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தவர் விறுவிறு என்று கோவிலில் இருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பனியடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜகுரு. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது எதிர் வீட்டை சேர்ந்த இளம்பெண் குளிப்பதை மாடியிலிருந்து எட்டி பார்த்ததாகவும் அதனை அப்பெண் தனது தம்பியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ராஜகுரு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பனியடிக்குப்பத்தில் மீன்குட்டை கொட்டகையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அங்கு சென்ற பெண்ணின் தம்பி தினேஷ் பாபு மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து ராஜகுருவை தட்டி எழுப்பி தனது அக்கா குளிப்பதை எட்டி பார்ப்பாயா என கேட்டு ராஜகுருவை தினேஷ் பாபு மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக பிளாஸ்டிக் சேர், இரும்பு கம்பி மற்றும் தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ராஜகுரு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அழைத்து சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜகுரு உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே கொலையான ராஜகுருவின் அண்ணன் கதிரவன் அளித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ராஜகுருவை தாக்கிய தினேஷ் பாபு, ஷர்மா, முகிலன், சுமித், அச்சுதன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இறந்த ராஜகுருவுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பவானி என்ற பெண்ணுடன் திருமணமாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தம் நகரை சேர்ந்தவர் இந்த முன்னணி பிரமுகர் துரை என்கின்ற பகவான் துரை. இவருக்கு திருமணமாகி சித்ரா என்கின்ற மனைவியும் 2 ஆண் பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது. துரை பவழநகர் கனகநெறி சாலையில் மணல், ஜல்லி என வீட்டு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று மாலை அவர் கடையில் இருந்தபொழுது 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் துரையை சரமாரியாக வெட்டி தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து அங்கிருந்த ஊழியர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட துரையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டனர். அப்பொழுது துரைக்கும் அவரது மனைவி வழி உறவினர்கள் சிலருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சினை இருந்து வந்ததாகவும் அவர்கள்தான் ஆட்களை வைத்து துரையை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து கொலையாளிகளை 2 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் துரையின் மனைவி, மகன், மகள் சம்பவ இடத்தில் அவரது உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் உங்களின் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது. இன்று மஞ்சக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இதனை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் நேரில் சென்று ஒவ்வொரு துறை அலுவலர்களுடனும் பொதுமக்களுடனும் குறைகளை கேட்டறிந்து பொதுமக்களிடம் மனுக்களை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் ஆதிபெருமாள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பிருத்திவி தலைமையில் பகுதி செயலாளர் வெங்கட்ராமன், இளைஞரணி திரு, ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஆனந்த், பகுதி பொருளாளர் வெங்கடேசன், வார்டு செயலாளர் நாகராஜன், மாவட்ட பிரதிநிதி தமிழ்ச்செல்வன், மாணவரணி சிவா, பாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்திற்கு திரண்டு வந்தனர். பின்னர் மாவட்ட போலீஸ் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சுமார் 17 மணி நேரம் சோதனை செய்தனர்.
அப்பொழுது முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வீட்டிற்கு சென்றார். இந்த நிலையில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத், திமுக MP ஜெகத் ரட்சகன் தூண்டுதலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் சோதனை செய்ததாக சமூக வலைதளங்களில் பொய்யாக மர்ம நபர்கள் அவதூறு பரப்பும் வகையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக கடலூர் மாவட்ட போலீசார் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் இரவு வீதியுலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவஸ்தி முத்தாலம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் தங்க கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீப ஆராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மண்டல அளவில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பருவகால பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், 3 மாதங்களாக உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசின் கவனங்கள் ஈர்க்கும் வகையிலும் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நுகர்வோர் வாணிப கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து பங்கேற்றனர். தமிழக அரசு எங்களது கோரிக்கைக்கு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITU மண்டல தலைவர் கலைவாணன் தலைமை தாங்கினார். செயல் தலைவர் இளங்கோ மற்றும் TNPSC கடலூர் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது. தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. 48 நாட்கள் நடந்த மண்டல பூஜை இன்றுடன் முடிவடைவதை ஒட்டி புதுசார முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு செட்டிக்குளம் பகுதியில் கருமாதி கொட்டகை புதிதாக கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு 2023-24 ஆண்டு நிதியிலிருந்து ரூபாய் 13,76,348 மதிப்பீட்டில் அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜைகள் செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள்.
அரியங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கிய மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் ஷமீம் பேகம், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் அருள் விசாகன், அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இம்முகாமின் முக்கியத்துவம் பற்றி எடுத்து கூறினர். மேலும் நடைபெற்ற முகாமில் பொது மருத்துவம், கண் சிகிச்சை, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சினை, தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் மருத்துவம் செய்து பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் நந்திய பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீப ஆராதனையும் அவனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி திருவோணை களித்தீர்த்தார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரி பொறியியல் பட்டதாரியான இவருக்கும் பன்ருட்டியைச் சேர்ந்த இவரது தாய் மாமன் ஆறுமுகம் கொத்தனார் வேலை செய்து வரும் இவருக்கும் சுமார் 20 வயது வித்தியாசத்தில் சிவசங்கரியின் தாயார் சிவரஞ்சனியின் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டாய திருமணம் நடைபெற்றுள்ளது. இதற்கிடையே தனது கணவர் ஆறுமுகத்திடம் விருப்பமில்லாத இல்லற வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலியலில் ஈடுபட்டதால் 2 மகன்கள் உள்ளதாகவும் இதற்கிடையில் ஆறுமுகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமில்லாத அப்பெண்ணை பலமுறை சித்திரவதை செய்துள்ளார். இதன் காரணமாக கணவர் மீது அருகில் உள்ள திருவோணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இது குடும்ப பிரச்சனை என்பதால் காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து வழக்கை தொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் ஆறுமுகம் கட்டாயப்படுத்தி கடத்தி சென்று கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார். மேலும் விவாகரத்தை நாடி நீதிமன்றம் சென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதனால் கணவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்த சிவசங்கரி எனக்கும் எனது 2 குழந்தைகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் மேலும் எங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு கணவர் ஆறுமுகமும் தனது தாய் சிவரஞ்சனியும் தான் காரணம் என பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி காந்திநகர் பகுதியில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் கடந்த 1 மாதமாக செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் தொழிலாளர்கள் இல்லாத காரணத்தால் அலுவலகம் சுத்தம் செய்யப்படாமலும் கழிவறைகள் சுத்தம் செய்யாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் குப்பையிலும் துர்நாற்றத்திலும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் வேலை செய்து வருகின்றனர். மேலும் லிப்ட் 3 மாதங்களாக பழுதாகியுள்ளது. 2வது மாடியில் புதிய அறை கட்டப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலையில் தொழிலாளர் துறை அலுவலகம் முற்றிலும் செயல்படாமல் உள்ளதை கண்டித்து தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் நுழைவாயிலில் குப்பைகளை கொட்டியும் அதனை துடைப்பத்தால் சுத்தம் செய்யும் நூதன போராட்டத்தில் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தினர் நடத்தினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தொழிலாளர் துணை ஆணையர் சந்திரகுமரன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.